எல்லாருமே வருவீங்க. ஆ, இது யூடியூப் வெட்டி விலாகர். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிருச்சு. 72 ரூபா கைஸ். கஸ்டமரு 20 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியாச்சு. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ கைஸ். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:16 ஆயிடுச்சு கைஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 14ன்னு நினைக்கிறேன். இருங்க, ஆமாம், இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 14. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி கிட்ட தான் இருக்கோம். லாகின் பண்ணிட்டோம். இனி ஆர்டர் எதுவும் அடிக்கலை. காலையிலே நான் ஓட்டிட்டேன் கைஸ். காலையில் ஒரு 3.25 மணி நேரம் ஓட்டினேன். எவ்வளோ 670 ரூபா வந்துச்சு. இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், 670 ரூபா வந்துச்சு காலையில் ஓட்டினது. சரி, இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, சரி கொஞ்சம் சர்ஜ் போட்டிருந்தானுங்க, அதனால தான் திருப்பி ஓட்டலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 7:15 ஆச்சா. சரி நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஓட்டுவோம், இல்லை அதுக்கு முன்னாடியே அமௌண்ட் எட்டோன்னா 11 மணிக்கு ஆஃப் பண்ணிக்குவோம். பார்க்கலாம் கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிருச்சு. 72 ரூபா கைஸ். கஸ்டமரு 20 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே தான் ஆனந்தாஸ் ஸ்வீட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 3.5 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சி. 72 ரூபா. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. பரவாயில்ல, ஃபஸ்ட் ஆர்டரே டிப்ஸு. எல்லாருமே வருவீங்க. ஆ, இது யூடியூப் வெட்டி விலாகர். வெட்டி விலாகர். ஆர்டர் ரெடி ஆயிடுச்சா? கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. அவங்க நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கைஸ். சேனல் நேம் எழுதி வாங்கிட்டாங்க எல்லாருமே. நான் எழுதி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. பார்த்துட்டே நின்றுருந்தாங்க. கோப்ரோவான்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா இல்லை இன்ஸ்டாகிராமான்னு கேட்டாங்க. யூடியூப் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இது எங்கே ட்ராப்பு? ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:24 ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணுறோம். ஓகே, வாங்க போய் ட்ராப் பண்ணுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு கைஸ். அப்பார்ட்மெண்ட்டில் தான் டெலிவரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டரு. இது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கைஸ். டெலிவரி பண்ணிடலாம். இங்கே வேறுங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கோயிலில் இருக்குது. எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 72 ரூபா வந்திருக்கு. ஓகே, அடுத்த ஆர்டர் அடிக்குதான்னு பார்க்கலாம். அடிக்கும், இன்றைக்கி சாட்டர்டே தானே, ஸோ ஆர்டர் ஃபுல்லும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோவில் கேட்டிருந்தாங்க ஒருத்தர், இது ஸ்விக்கியில் சேலரி எப்போன்ட்டு. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நைட்டு இல்லைன்னா புதன், அந்த 2 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விக்கியில் பே அவுட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஓட்டுறது, நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு டியூஸ்டே இல்லைன்னா வெனஸ்டே உங்களுக்கு பே அவுட்டு கண்டிப்பாக வந்துடும் கரெக்டாக. சரிங்களா? நம்ம ஏன் ஸ்விக்கி ஓட்டுறோன்னா, ஸ்விக்கியில் கொஞ்சம் இன்சென்டிவ் நல்லா இருக்குது. சர்ஜ் கொஞ்சம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்.
ரேப்பிடோவில் ஓட்டி பார்த்தேன். ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக அமௌண்ட்டில் போட மாட்றான். இப்போ எப்படின்னா 10 கிலோமீட்டருக்கே பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் போடுறான். அதனால தான் நான் ரேப்பிடோ விட்டுட்டேன். சரி ஓட்ட வேணாம் அப்படின்ட்டு. போர்ட்டர் அதே மாதிரி தான். நம்ம லாங் போயிட்டோம்னா திருப்பி வர்றது ரொம்ப ரேரு. ஓகேங்களா? சரி கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம். ஆர்டர் அடிச்சுதா? ஆர்டர் அடிச்சிச்சின்னா கிளம்பலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது ஆர்டரு அசைன் ஆயிடுச்சு. போடு 152 ரூபா காய்ஸ். இதுக்கு பெருசாக ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வரீங்க 84 ரூபா. 16 கிலோமீட்ரு. எங்கே பிக்கப் இது? காய்ஸ் இது எங்கே? கோயில் பாளையத்துக்குள்ளே போய் காலப்பட்டி அந்த சைடு போகுது. பிக்கப்பே அங்கே இருக்குது காய்ஸ். சரி பிக்கப்புங்கிற மாதிரி ட்ராப் பார்த்தீங்கன்னா அந்த இது காலப்பட்டியில் தாண்டி 16 கிலோமீட்டர் இங்கேருந்து. என்னது காய்ஸ்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 12 தான் யூஸ் பண்ணுறேன். மைக்கு பார்த்தீங்கன்னா மோனோ மைக்கு. ஓகேங்களா? இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் கேமராலாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் புதுசு வாங்காதீங்க. ஏன்னா புதுசு உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். அது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசு நீங்கள் சஜஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சும்மா ஒரு பட்ஜெட்டான அமௌண்ட்டுக்குள்ளே கோப்ரோ வாங்கணுன்னா ஓஎல்எக்ஸ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓஎல்எக்ஸில் தான் வாங்கினேன். சரிங்களா? ஓஎல்எக்ஸில் தான் நான் வாங்கினேன் என்னோடய கேமராவை. ஆனால் என்ன இது பேட்ரி மட்டும்தான் ஒரே ஒரு பேட்ரி இருக்குது. அதனால தான் வீடியோ கொஞ்சம் நிமிஷம் போட வேண்டியதாக இருக்குது. பேட்ரி இன்னும் 2 பேட்ரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் கோப்ரோட 2 பேட்டரியோட அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 6000 ரூபா போட்டு வச்சுருக்கானுங்க. நம்மகிட்ட ஒரு பேட்ரி தான் இருக்குது. நீங்கள் புதுசாக ப்ளே ஸ்டோர்லையோ அமேசானில் நீங்கள் எதில் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு பேட்ரி ஒன்று தான் தருவான். நம்ம தான் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கிக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஓஎல்எக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓஎல்எக்ஸ்லேயே நல்ல கேமராவே கிடைக்கும். கரெக்டாக பார்த்து வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஏமாத்துறதுக்கும் பார்ப்பாங்க. அதே மாதிரி கரெக்டாக நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும். அண்ணா 0317 அவ்வளோதான் கைஸ். இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. ஃப்ளோட்டிங் கேஸு 670 ரூபா. இங்கே இருக்குது ஆண்டக்காம்பாளையமா வெள்ளானைப்பட்டி. காலப்பட்டிலாம் தாண்டி போகணும் 13 கிலோமீட்ரு. 13 கிலோமீட்ரு 26 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:56 ஆச்சு. 27 நிமிஷம்னு போட்டிருக்கு. ஓகே கைஸ், நான் போய் இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்த சிலிண்டர் ப்ராப்ளம்னால ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ்க்கெலாம் ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இருக்க ஏரியா சைடு ஓகே தான், ஓரளவுக்கு ஆர்டர் ஃப்ளோ ஓரளவுக்கு இருக்குது. எதுனா ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி இதில் ஃபுட் டெலிவரி ஆர்டர் ஓகே, அது ஆர்டர்லாம் ஓரளவுக்கு கண்டினியூஸாக அடிக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இருக்க ஜோன்லாம் ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கோயம்புத்தூர்லேயும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே ஃபுட் டெலிவரி ஓட்டினாலும் சரி, இந்த சிலிண்டர் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து உங்களுக்கு ஆர்டர்லாம் எப்படி கரெக்டாக விழுகுதா இல்லை ஆர்டர் ஃப்ளோவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:24. இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கோம். வீடு பாருங்க செமையாக இருக்குது. செமையாக கட்டியிருக்காங்க வீடு. கால் பண்ணலாம் கஸ்டமருக்கு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. கஸ்டமரு கேஷாக கொடுத்துட்டாங்க. அவ்வளோ இது க்ளோஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 8:27 ஆயிடுச்சு. 625 எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அமௌண்ட்டு டோட்டலாக 152 152 ப்ளஸ் 84 ரூபா. இங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் அடிக்காது கைஸ், சும்மா தான் போகணும். அதனால தான் அவங்க அவ்வளோ ரிட்டன் ஏர்னிங்ஸ் போட்டிருக்காங்க 84 ரூபா. பார்த்தீங்கன்னா அதை இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க 96 ரூபா 10 கிலோமீட்டர்.
இதுவும் அவுட் ஜோனா? அக்செப்ட் பண்ணியாச்சு. எங்கே பிக்கப்பு? விளாங்குறிச்சியில் பிக்கப்பு. ட்ராப்பு கீரநத்தம். ஓகே கைஸ், இது பிக்கப் பார்த்தீங்கன்னா இங்கே விளாங்குறிச்சிக்கிட்ட, ட்ராப்பு அங்கே கீரநத்தம். பிக்கப்பு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டர் கைஸ் பிக்கப். இது காய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 96 ரூபா ஆர்டர் அடித்ததில்ல, அது பார்த்தீங்கன்னா நான் அன்அசைன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அவுட் ஜோனில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதை அன்அசைன் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் அடிச்சிருச்சு 2. அதை அன்அசைன் பண்ணோன்னே நம்மளுக்கு 2 ஆர்டர் அடிச்சிருச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அது பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆச்சு. ஏன் அதை அன்அசைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவுட் ஜோனில் இருந்துச்சா, அதனால தான். ஏன்னா இது சர்ஜ் டைம் முடிய போதில்ல, இனி ஒரு மணி நேரம் தான் சர்ஜ் முடியிருக்கு. ஸோ அதனால தான். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதை 2 ஆர்டர் எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு ஆர்டரு மேம் சுரேஷ்குமார்ன்னு இருக்குல்ல, அதில் ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு. இன்னொரு ஆர்டரு இங்கே டெலிவரி. இன்னொரு ஆர்டர் கரெக்டாக இங்கேருந்து 1.4 கிலோமீட்டர் கைஸ். இப்போ கொடுத்தோம்னா தான் இது 4வது ஆர்டரே கம்ப்ளீட் ஆகுது. அதாவது காலையில் நான் 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது சேர்த்த வேணாம். நான் இப்போ இருந்து எடுத்த ஆர்டர் மட்டும் கவுண்டிங் வச்சுக்கிறேன். இப்போ வரைக்கும் அது 3 ஆர்டர் முடிச்சிட்டேன். இப்போ இது ஒன்று முடித்தா 4வது ஆர்டர் ஆச்சு கரெக்டாக. கைஸ் பார்த்தீங்கன்னா அதை இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில, நான் பார்க்கவே இல்லை. அப்படியே ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். 98 ரூபாயா? ஓகே 98 ரூபா கைஸ். ஆனால் இது அவுட் ஜோன் தான். ஆனால் இது பக்கத்தில் தான் நம்ம போய்க்கலாம். அந்த ஆர்டர் அவுட் ஜோனில் தான் விழுந்துச்சு. அது 96 ரூபா அமௌண்ட்டு, இது 98 ரூபா அமௌண்ட்டு. ஆனால் இது பக்கம் தான். இப்போ நம்ம இங்கே ஐடி பார்க் கிட்டே போயிட்டு ஆர்டர் விழுந்துடும். ஐடி பார்க் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் என்னமோ தான் வரும் கரெக்டாக. கைஸ் கரெக்டாக இங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐடி பார்க்கு கிட்ட தான் இருக்கிறோம், சில்ட்ரன்ஸ் ஐடி பார்க்கு. இனிமேல் ஆர்டர் விழுகலை கைஸ். ஜோனுக்குள்ளே வந்தாச்சு, ஆனால் இனி ஆர்டர் விழுகலை. இங்கே சகாரா ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் அடிக்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து நம்ம ஆர்டர் எடுத்தோம்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு இப்போ போனோம்ல அவுட் ஜோனு, அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா நம்மளை தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி இங்கே நிற்போம், ஆர்டர் அடிக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஐடி பார்க்கு கிட்ட தான் நிற்கிறோம் கரெக்டாக. இங்கே நிற்கலாம். இது ஏன் அவுட் ஜோன் காட்டுது திருப்பி? ஓ ஃப்ளோட்டிங் கேஸுக்கறனால. ஓ காய்ஸ் ஃப்ளோட்டிங் கேஸுக்கறனால ஆர்டரு விழுக மாட்டேங்குது கைஸ். எனக்கு இப்போ தான் தெரியுது. டெபாசிட் பண்ணோம் பாருங்க. ஃப்ளோட்டிங் கேஷ் நான் கையில் எவ்வளோ வச்சுருக்கேன்? 1875 ரூபா கையில் இருக்குது. இதில் இப்போ கொஞ்சமாச்சு நம்ம டெபாசிட் பண்ணி விட்டா தான் நம்மளுக்கு ஆர்டர் அடிக்கும் போல். ஓகே இருங்க, நான் டெபாசிட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ அது காட்டில் வருங்க, நானும் பார்க்கவே இல்லை. இப்போ ஆர்டர் அடிக்கும். அது நம்ம ஃப்ளோட்டிங் கேஷ் கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஆர்டர் அடிக்கலை. நான் பார்க்கவே இல்லை கீழே. இப்போ ஆர்டர் அடிக்கும் பாருங்க. இன்சென்டிவ் 14 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. இன்னி 11 ரைடு கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த இன்சென்டிவ் எவ்வளோ 290 ரூபா இன்சென்டிவ். பேசாமல் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலாமா? 11 ரைடு பக்கத்தால் சின்ன சின்னதாக விழுந்துச்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு இன்சென்டிவ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இங்கே இருக்கு பாருங்க, 115 ரூபா. இது
11 ரைடு முடிச்சிட்டோம். இது அடுத்த ஆர்டர் அடிடா. டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆயிடுச்சு. இனி ஆர்டரே அடிக்க மாட்டேது. The next morning. காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 15. நேற்று நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 1222 ரூபா கைஸ். நேற்று நான் 9:30 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கரெக்டாக ட்ரை ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். நேற்று ஒரு 1500 ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டுக்குள்ளே போயிட்டு வண்டி ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்கலை. ஸோ இதுதான் கைஸ் நேற்றோட ஏர்னிங்ஸு. 6 மணி நேரம் ஒர்க் பண்ணி 1022 ரூபா வந்துருக்குது. நேற்று நம்மளுக்கு அந்த இன்சென்டிவ் கூட வரல. ஸோ 9:30 மணிக்கு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ட்ரை ஆகிறனால டைம் ஆயிடுச்சு. ஸோ பெட்ரோல் கடிச்சது போக பார்க்கணும்ல. இதுதான் 1022 ரூபா ஏர்ன் பண்ணது. 150 ரூபா பெட்ரோலு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 872 ரூபா. ஸோ அவ்வளோ கைஸ் இன்னைக்கோட வீடியோ. ஸோ நம்ம சேனல் புதுசு வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பாய்.